ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஃபைனலாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசன் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நானும் ஆர்வமாக தான் காத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி இங்கே நம்ம நிறைய பேர் ஸ்டீவ் ஹாரிங்டனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து நிறைய பேர் இங்கே இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டீவ் ஹாரிங்டன், அதாவது ஸ்டீவ் ஹாரிங்டனாக ப்ளே பண்ண ஜோ கெரி, அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேங்க. ஜோ கெரி ஆக்சுவலி இந்த ஸ்டீவ் ஹாரிங்டன் வந்து ரோல்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்ல தாங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு திடீர்னு. அந்த ஒரு கால் தான் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு கிங் ஸ்டீவ், நம்ம எல்லாரும் ரசிக்கிற கிங் ஸ்டீவா வந்து மாத்திடுச்சு. எஸ், அவர் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டீம்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவர் இந்த ஸ்டீவ் ஹாரிங்டனா ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இதுல வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டீவ் ஹாரிங்டன் ரோலுக்கு அவருக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியலா அவரு ஜோனத்தன் பயஸா தான் வந்து ப்ளே பண்றதுக்காக வந்து ஆடிஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஜோனத்தனா, அதாவது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர ஜோனத்தனா ப்ளே பண்றதுக்கு தான் அவர் ஆடிஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து ஸ்டீவ் ஹாரிங்டன் ரோல் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல மூலமா என்ன சொல்லப்படுதுன்னா, யூனிவர்ஸே வந்து அவர் ஸ்டீவ் ஹாரிங்டனுக்கு தான் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து பொருந்தி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வரப்போது ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்க்கு அப்புறமா. ஸோ நான் நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். லெட்ஸ் வாட்ச் இட் டுகெதர். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டீவுக்காக வந்து ப்ரே பண்ணிப்போம், உயிரோட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கிங் ஸ்டீவ், பை.